பலர் ரமலான்ல தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலான்ல தின்றது அதிகம், ரமலான்ல சாப்பிட்றது அதிகம், அதே போல ரமலான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் உண்டுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே போகிறோம். சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது தூக்கம் என்பதை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். ரமதான்ல பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு தர்த்தீபாக வைத்திருக்கணும். நான் எப்போ செய்கிறது, என்ன செய்கிறதுன்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. தூக்கத்துடைய விஷயத்தை 3 விஷயம் முஆலஜா பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. தூக்கத்தை முஆலஜத்து நௌம், அதாவது தூக்கத்தை முஆலஜா பண்ணுதல் அப்படின்னா, நம்ம காலையில் 8 மணிக்கு வேலை போகிறோம், மகரிபுக்கு வேலை போயிட்டு வர்றோம்னு வைங்களேன், இதை நம்ம சரியாக தர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வேலைக்கு போகணும்னு தர்த்தி பண்ணிக்கிறோம்.